ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. நீலகிரியில் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நீலகிரியில் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நீலகிரி மாவட்டத்தை நேசித்தவர் ஜெயலலிதா என்றவர் பேசி வருகிறார். அவர் பேசியவற்றை பார்க்கலாம். நாங்க கொண்டாந்தோம், துரதிருஷ்டவசமா நம்முடைய ஆட்சி தொடரல. பிறகு திமுக ஆட்சிக்கு பிறகு நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர்கள் பேர் வச்சுட்டு போயிட்டார். நாம கொண்டாந்த திட்டத்துக்கு அவர் துவக்கி வச்சு பேர் வாங்கிட்டு போயிட்டார். இது நியாயமா? கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நீலகிரி மாவட்ட மக்கள் பயன்படுகின்ற விதமாக ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தையாவது கொண்டு வந்து இந்த மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்களா? அது மட்டும் இல்ல, நல்ல சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள், இப்படி ஏராளமான திட்டங்களை இந்த பகுதி மக்களுக்கு செய்து கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்ந்து விட்டது. அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு. இன்றைக்கு இந்த நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் உணவுப் பொருட்களை வாங்கி அதை பயன்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்கின்றன. அடித்தட்டில் வாழ்கின்ற மக்கள் ஏராளமான மக்கள். இன்றைக்கு தோட்ட தொழிலாளர்கள், இங்கே தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நிறைந்த மாவட்டம். இப்படிப்பட்ட மக்களுக்கு விலைவாசி உயர்வு ஒரு கடும் சோதனை. ஆனால் விடியா திமுக அரசு இந்த ஏழை மக்களை பற்றி கவலைப்படல, விலைவாசி உயர்வை பற்றி கவலைப்படல. இன்றைக்கு அரிசி விலை உயர்ந்தாலும் சரி, பருப்பு விலை உயர்ந்தாலும் சரி, எண்ணெய் விலை உயர்ந்தாலும் அதையெல்லாம் கவலைப்படாத ஒரே முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின். சொன்ன மாதிரி பொம்மை முதலமைச்சர். இன்றைக்கு நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர். ஏழை மக்கள் படுகின்ற கஷ்டத்தை கொஞ்சமாவது சிந்தித்து பார்த்துக்க வேண்டும். ஆனால் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, விலைவாசி உயர்கின்ற பொழுது, இந்த விலைவாசி கட்டுப்படுத்துவதற்காக இந்த விலைவாசி கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை 100 கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ, அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் குறைந்த விலைக்கு கிடைக்கிறதோ அங்கே போய் கூட்டுறவுத்துறையின் மூலமாக அந்த பொருளை கொள்முதல் செய்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது விற்பனை செய்து விலை ஏற்றத்தை தடுத்து நிறுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். முழுக்க முழுக்க மக்களுடைய சிந்தனை தான் அண்ணா திமுக பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. எப்பொழுதெல்லாம் விலைவாசி உயர்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தி ஏழை மக்களுக்கு எவ்வித சிரமமின்றி வாழ வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்னைக்கு அப்படியா இருக்குதுங்களா? உண்மையை சொல்லுங்க. இன்னைக்கு விலைவாசி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது. வேலை வாய்ப்பு குறைந்து போச்சு, செலவு அதிகரித்திருந்த வருமானம் குறைஞ்சு போச்சு. இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில் தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைபெற்றிருக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த நீலகிரி மாவட்டத்தில் ஆன்லைன் பாஸ் முறை, இன்றைக்கு கொரோனா காலம், அந்த காலகட்டத்தில் இன்றைக்கு வைரஸ் பரவலை தடுப்பதற்காக நாம் ஒரு கட்டுப்பாடு வச்சோம். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு கொரோனாலாம் படிப்படியாக குறைஞ்சாச்சு. ஆனா நீதிமன்றத்தில் சரியான முறையில் வாதாடாத காரணத்தினால சரியான வழக்கறிஞரை வைத்து இதற்கு முன்னுரிமை கொடுத்து இதை நீதிமன்றத்தில் சரியான முறையில் வாதத்தை எடுத்து வைத்திருந்தால் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்காது. ஆனால் குறிப்பிட்ட அளவு வாகனம் தான் இன்றைக்கு ஊட்டிக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை இன்றைக்கு நீதிமன்றம் தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் இந்த அரசாங்கம் இந்த மக்களுடைய பிரச்சனையை அறிந்து, இந்த மக்கள் படுகின்ற துன்பத்தை அறிந்து, இங்க இருக்கின்ற விவசாயிகள் அதே போல வியாபாரிகள் கடும் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் இன்றைக்கு அந்த சீசன்ல அவர்கள் பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த சீசன்ல இருக்கின்ற வருமானம் தான் அந்த ஒரு வருஷம் அவருடைய குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் விடியா திமுக அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே அந்த சீசன் டைம்ல ஒரு குறிப்பிட்ட வாகனம் தான் மலையிலே செல்ல வேண்டும், அது இ பாஸ் தேவை என்ற ஒரு உத்தரவை போட்ட காரணத்தினாலே இன்றைக்கு 6000 வாகனத்துக்கு மேல் சீசன் டைம்ல இங்கே மலை பகுதிக்கு வர முடியாது. 6000 வாகனம் தான் வரணும்.
மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்த பிறகு நீதிமன்றத்தை நாடி உங்களுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லி, வியாபாரிகளுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லி அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது மீட்டெடுக்க அதிமுக அரசு உங்களுக்கு துணை நிற்கும். ஏன்னா டூரிஸ்ட் என்பது ஒரு மிக மிக முக்கியம், சுற்றுலா என்பது மிக மிக முக்கியம். எல்லா நாடுகளிலும் சுற்றுலாவுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றார்கள். அப்படி சுற்றுலாவுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற அரசாக அதிமுக அரசாங்கம் இருந்தது. ஆனால் விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு சரியான முறையிலே நீதிமன்றத்திலே மூத்த வழக்கறிஞரை வைத்து வாதாடி இருந்தா இதற்கு தீர்வு கண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை கண்டுகொள்ளாத காரணத்தினால் இன்றைக்கு ஊட்டி நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற இன்றைக்கு குன்னூர் ஆகட்டும், கூடலூர் ஆகட்டும், உதவி ஆகட்டும், எல்லா பகுதியில் இருக்கின்ற வியாபார பெருமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பாதிப்பில் இருந்து அதிமுக அரசு உங்களுக்கு மீட்டெடுப்பதற்கு அனைத்து வகையிலும் துணை நிற்கும். அதே போல ஈழுவாத்தியா இன்னைக்கு நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சாங்க, எங்களுக்கு கேரளா தமிழ்நாடு எல்லையில தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழக மக்களுக்கு ஈழுவா தீயா ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று. அதிமுக ஆட்சியில் இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று சான்றிதழ் கொடுக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். விடியா திமுக ஆட்சி பிறகு 4 ஆண்டுகளாக இந்த பகுதி மக்கள் இந்த சான்றிதழ் பெறுவதற்கு கடுமையாக போராடி வருகிறார்கள். இன்றைக்கு ஓபிசி மத்திய அரசுக்கு இந்த அரசு பரிந்துரை செய்யல, இதனால அந்த சர்டிபிகேட் அவர்களுக்கு கிடைக்கல. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு இந்த ஈழுவா தீயா ஜாதி சான்றிதழ் பெறுவதற்கு உங்களுக்கு தேவையான உதவிகளை அதிமுக அரசு செய்து கொடுக்கும். சான்றிதழ் பெறுவதற்கு உண்டான முயற்சிகளை அதிமுக எடுத்து மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எப்படி உங்களுக்கு சான்று பெற்று தந்தோமோ அதே நிலை உங்களுக்கு உருவாக்கி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் இன்றைக்கு கீழே இருந்து மலை பகுதி வரைக்கும் வந்துட்டு எல்லா பகுதியும் போதைப் பொருள் விக்குதா இல்லைங்களா? இன்றைக்கு தமிழ்நாட்டில் போதைப் பொருள் இல்லாத இடமே கிடையாது. அது கிராமத்தில் தான் சரி, நகரத்தில் தான் சரி, மலைப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் வசிக்கின்ற பகுதியாக இருந்தாலும் சரி, எல்லா பகுதியிலும் போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் உருவாகி இருக்கின்றன. இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் உங்கள் மூலமாக வெற்றி பெற்று இந்த தமிழகத்தில் போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்க நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு போதைப் பொருள் விற்பனை செய்யறீங்களே பெரும்பாலும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரத்தில் இருக்கின்றவருடைய உதவியோடு தான் இன்றைக்கு இந்த போதைப் பொருள் விற்பனை நடைபெறுவதாக இன்றைக்கு பரவலான செய்தி என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மலைப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் வீடு கட்டுறதா மிக மிக சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் குன்னூர் சட்டமன்ற தொகுதி, உதகை சட்டமன்ற தொகுதி, அதே போல கூடலூர் சட்டமன்ற 3 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்கள் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் வீடு கட்டுவதற்கு அனுமதி வேண்டும் என்று விண்ணப்பிக்கப்பட்டு இதுவரை கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறார். அவை இந்த மக்களுக்கு அந்த அனுமதி கிடைக்காத காரணத்தினால அவர்கள் வீடு கட்ட முடியாத சூழ்நிலை. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மனுக்கள் எல்லாம் பரிசீலிக்கப்பட்டு தகுதியானவர்கள் அனைவருக்கும் வீடு கட்டுவதற்கு அனுமதி கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த வீடு கட்டுவதற்கு அனுமதி வெறும் 37,000 ரூபாய் 1000 சதுரடி கொடுத்துட்டு இருந்தோம். இது நகராட்சி பகுதியாக இருந்தால், அதே நகராட்சி பகுதியாக இருந்தால் 74,000 ரூபாய் அந்த வீடு கட்டுவதற்கு 1000 சதுரடி வீடு கட்டுவதற்கு அனுமதி வாங்க வேண்டும் என்று சொன்னால் 74,000 ரூபாய் நீங்க இந்த அனுமதி கட்டணம் கட்ட வேணும். பேரூராட்சியா இருந்தா அதிமுக ஆட்சியில் 24,000 ரூபாய், திமுக ஆட்சியில் 70,000 ரூபாய், 46,000 ரூபாய் கூடுதலா கட்டணும். பேரூராட்சியில், நகராட்சியில் கூடுதலா 37,000 ரூபாய் கட்டணும். ஆக இந்த பணத்தை கட்டினாலும் உடனடியாக அனுமதி கிடைப்பது கிடையாது. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்த உடனே இந்த கட்டணத்தை எல்லாம் மக்களோடு ஆலோசித்து உங்களுக்கு சிரமம் இல்லாம கட்டண நிர்ணயம் செய்யப்படும். அதோட
நீலகிரியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். காட்சிகளை பார்த்தோம். அதிமுக கொண்டு வந்த திட்டங்களுக்கு திமுக தங்களது பெயரை சூட்டிக் கொள்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை உள்ளிட்ட பல பிரச்சனைகளை மக்கள் சந்திப்பதாக அவர் பேசியிருக்கிறார். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.